ஜனநாயக படத்துக்கு தடை. பயப்படவே வேணாம். ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? பயப்படவே வேணாம். ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? பயப்படவே வேணாம். இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயம்தான். தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதும். எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது. படிப்பறிவு எதுக்கு உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு பள்ளி கல்வி? தேமுதிக எங்க குழந்தை. நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். அவ்வளவு மோசமா பேசுன நாங்கள் இருவரும் அவ்வளவு மோசமா பேசுன நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. வரலாற்றில் முதல் முறையாக எப்படியும் ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்ல. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூகா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் அண்ணன் இருக்கும் இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய ஈகூகா கட்சியில் இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோழை என்றோ பச்சோந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற மேடையிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இது வண்டு முருகன் வடிவேல் காமெடியா வரும். சரி, இதை எதுக்குப்பா இப்ப சொல்ற அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ்ல பொருந்துது என்பதை கூறிக்கொண்டு ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நீங்க இன்னும் தேர்தலுக்கே வரல, அதுக்குள்ள இவ்வளவு பயந்தா எப்படி? எதிர்காலத்துல எப்படி அரசியல் செய்ய போறீங்க விஜய் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்படி என்ன பயம் அப்படின்னு அரசல் புரசலா அரசியல் வட்டாரங்களை பேசினாலும் வெளிப்படைய போட்டு உடைச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஜனநாயக படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயம்தான். எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த துணிச்சல் இல்லை. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா எதிர்கொள்ளாத நெருக்கடியை நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு சட்டப்பேரவையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. அது என்ன நெருக்கடி தெரியுமா? ஆளுநர் பண்ற நெருக்கடி தான். அதனால அழுத்தம் திருத்தமா ஆளுநருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எங்களை விட இந்த தேசத்துக்கு யாரும் போராடுனது இல்லை அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்ப மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்ப எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கு வகையில் செயல்பட்டதில்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல. சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சீண்டி பார்ப்பவர்கள்
மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு யாருமே போட்டி இல்லை. என் கோட்பாடு என்ன, என் லெவல் என்ன, நான் என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், எங்கிட்ட போய் போட்டிக்கிட்டேன்னு அறிவியல், சமூக அறிவியல், மேக்ஸ் அப்படின்னு கிளாஸ் எடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டியில் இருக்குல்ல, 3 முனை போட்டி தான் பெரும்பாலும் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க? உங்களை சேர்க்க மாட்டாங்க இந்த போட்டியில் வந்து. இல்லை, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள், இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள். என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்கள். சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுகிற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்குது, இத்தனை உயிர் இருக்குது. ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால் தான். காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்தில் விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கரில் பரந்தூரில் கட்ட போகும்போது பேராசை. முதலாளிகளின் லாப தேவை. தேமுதிக எங்க குழந்தை, அதுக்கு எப்ப நல்லது பண்ணணும், எப்ப ஸ்கூல்ல சேர்க்கணும், எப்ப காலேஜில் சேர்க்கணும், அந்த குழந்தைய என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குவோம், ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா இன்னும் கூட்டணி ஃபைனல் பண்ணாம சொல்லாமலே இருக்காங்களே, அதுக்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில். யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, நிறைய டைம் இருக்கு. ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் ரொம்ப ஈகராக இருக்கீங்க. பட் நிறைய டைம் இருக்குது. February 20th பிறகு தான் டேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். அதனால் நாங்கள் தேமுதிக எங்கள் குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவாக எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எல்லா பக்கம் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மீடியா டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒன்று சொல்கிறீங்க. அதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவாக பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. அவங்களுக்கு தெர்மோகோல் அப்படின்னா இவங்களுக்கு கொசுவலை அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பில்டப் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அது அந்த ஏரியா கவுன்சிலர் கொடுத்த ஐடியாவால ஏதோ பண்ணியிருக்காங்க. இதை போய் மாநகராட்சி சொல்லி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள். வடிகாலில் கொசுவலை போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கள், அது கொசுக்களுக்காக போடுறது கிடையாது. அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ போட்டது கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்குற அளவுக்கு அது ஒரு விஷயம். தாவேக செங்கோட்டையன் என்ன சொன்னாருன்னா, எங்க கூட கூட்டணி வைக்க எல்லா கட்சிகளும் வெயிட்டிங்ல இருக்காங்க, எல்லாரும் எப்ப எப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இப்ப வர தாவேக தலைமையில பெருசா எந்த கூட்டணியுமே அமையல. ஆனா இப்ப டக்குன்னு நீங்க யாரு வரலனா போங்க, நாங்க மக்கள் கூடயே கூட்டணி வச்சு ஜெயிப்போம் அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காரு தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ். திமுக அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிருச்சு. இதுக்கு மேலே தாவேக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிகள்னு ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸும் தேமுதிக இருக்கு, அவங்க வர வாய்ப்பு இருக்கா? தலைவர் தமிழக வெற்றி கழகம் மக்களுடன் கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்திக்க போது நீங்க பாருங்க எப்படி தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போயிருக்கீங்க. அரசியல்ல எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம், எல்லாமே அந்தந்த நேரத்து நியாயம்தான். அரசியல்ல யாரும் யாருக்கும் நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அந்தந்த கட்சி தொண்டர்களும் மக்களும் புரிஞ்சுக்கிட்டா சரி. எதுக்குன்னா ஒரு ஆக்ரோஷத்துல மாறி மாறி சோசியல் மீடியால சண்டை போட்டு திட்டிக்க கூடாது. ஒரு நாள் எதிரிகளும் நண்பர்களாகலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கட்சி ஆரம்பிச்சாங்களோ, யார் முதல்வரே ஆகக்கூடாது அப்படின்னு தனி கட்சி ஆரம்பிச்சாங்களோ, அதே கட்சி ஜெயிக்க அதே கட்சி கூட கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அண்ட் டிடிவி தினகரன் அவர்கள். இதை கேள்வி கேட்கறது எங்களுக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி,
மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். இனி எங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தேவையில்லாத குழப்பத்தை வேண்டாங்க. நல்ல கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம். இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். கரெக்டா? இதுல எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்து பிரிந்து இருந்தது உண்மை. இதான் நான் நேத்துல சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு 21ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26ல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன். அது நடந்து 2-3 மாதங்கள் ஆகிறது. நான் சொல்லவில்லை. அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அதை செய்யறோம்னு சொன்னாங்க. அதுபோல அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுல 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா? எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு. அதனால இனிமே நீங்க அதையே யாரும் உருட்டினாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒன்றாக செல்வோம், ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சி, எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதமாச்சரியங்களை எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு, எந்த அளவு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக என்ன சொல்லுச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்கள சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல் தளத்துல ரெய்டு, அறிவாலயத்தில் மேல் தளத்துல ரெய்டு, தரைத்தளத்துல கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்க செயல்படுறோம். ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறதாக ஒன்றாக இணைந்திருக்கோம். வெற்றி பெறுவோம். நன்றி. நடக்க போறது வெறும் தேர்தல் இல்ல, திருவிழா. மக்கள் எல்லாரும் தேர்தலை திருவிழாவா கொண்டாட போறாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தெரியாதுல்ல? ஏன்னா இந்த தேர்தலை போட்டி போடுறது எந்த கட்சி? தாவேகா. அதனால மக்கள் இதை திருவிழாவா கொண்டாட போறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு தாவேகா ஆதவர்ஜுனா. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் டைம் கூட சொன்னாரு, வரக்கூடிய தேர்தல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஏதோ ஓட்டு போறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கடவுளை பார்க்கும் பொழுது குடும்பமா எப்படி சந்தோஷமா போவாங்களோ அது மாதிரி ஓட்டு போறதுக்கு தமிழக மக்கள் ஒரு திருவிழாவில் குடும்பமா எப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில் போறாங்களோ, எப்படி வேளாங்கண்ணி போறாங்களோ,
எப்படி வந்து நாகூர் போறாங்களோ அந்த மாதிரி குடும்பம் குடும்பமா வாக்குச்சாவடியை நோக்கி ஓட்டு போறதுக்கு மக்கள் செல்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு. திருப்பியும் சொல்ல மாதிரி தான். இப்போ நாங்கள் எஸ்ஐஆர் பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்கே பல்வேறு கட்சியிலேருந்து வந்திருப்பீங்க, தேர்தல் அரசியலில் வேலை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு பூத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீட்டில் திமுக காரங்க இருப்பாங்க, இந்த வீட்டில் அதிமுக காரங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து பேசும்போதே சொல்லுவீங்க, இல்லைப்பா அந்த வீடு திமுகப்பா, காலங்காலமாக 50 வருஷமா 60 வருஷமா திமுக இருக்கிறாங்க. இந்த வீடு அதிமுகப்பா, காலங்காலமாக இருக்கிறாங்க. இல்லை அந்த வீடு வந்து பிஜேபி, இல்லை இந்த வீடு பிஎம்கே, இல்லை இந்த வீடு விசிகே அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் போஸ்டர் ஒட்டலாமா, இல்லை அந்த வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டலாமா, இல்லை அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்து ஓட்டு கேட்க போகலாமா அப்படின்னு வந்து எல்லா கட்சி முகவர்களும் போவாங்க. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக திருப்பியும் பதிவு பண்றேன், தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு வீடுங்கிறது உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அது உறுதியா சொல்றேன், திமுக மாவட்ட செயலர் வீடா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர் வீடா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் டிவிக்கு தான் ஓட்டு போறோம்னு முடிவு எடுத்துட்டாங்க. திமுக இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் யாரு? எல்லாம் அதிமுக இருந்தவங்க தான். அதிமுக தான் திமுக. ஏன்னா திமுக தலைமை சரியில்லைன்னு அதிமுக இருந்து நீக்கப்பட்டு தாவேகா போன செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இன்று இங்கே குறிப்பிட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது சொன்னா அதிமுகவுடைய பொறுப்பாளர் தான். இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்தவர். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றவர்தான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத்தான் மக்களும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் வழங்கியதற்கு பிறகுதான் கூட்டத்திலே கரவோசை கிடையாது. ஆனால் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், நீங்கள் அடிக்கிற விசிலி பார்க்கிற போது 1 ரூபாய் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்களே செலவு செய்து வருகிறீர்கள். என்ன வேணும் உங்களுக்கு? புது கட்சிக்கு வந்திருக்கோன்னு பயமா? அதெல்லாம் பயம் வேணாம், எல்லாம் நம்ம தலைவர் பாத்துக்குவார் அப்படின்னு மாற்று கட்சியிலிருந்து தாவேக்கால ஜாயின் பண்ண தொண்டர்கள் மத்தியில தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பேசியிருக்காரு. ஐயோ என்னடா இன்னொரு கட்சி விட்டு வந்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமோ எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பயப்படவே வேணாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டணும்னா கூட நீங்க 500 ரூபா 1000 ரூபா பணத்தை கொடுத்தாதான் கூட்டத்தை சேர்க்க முடியும். ஆனால் இங்கு தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதும், அந்த கூட்டம் தானாக செய்கிற கூட்டம். நீங்க மாநாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரிங்க, மாநாடுன்னு ஒன்று போடணும்னா 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் செவத்தில் விளம்பரம் எழுதி எல்லாம் பண்ணி பணத்தை கொடுத்து பஸ்ஸை புக் பண்ணி எல்லாமே. ஆனால் தமிழக வெற்றி கழக மாநாடுகளில் மட்டும் அவங்களே பஸ்ஸு பிடிச்சிப்பாங்க, அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க, அவங்களே எல்லாமே வந்து அடுத்த நாள் மாநாடுனா அதுக்கு முன்னாலே சாயங்காலம் 5 மணிக்கே வந்து உக்காந்து இருக்கிறது ஒரு மாநாடு எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த தேர்தலில்
எப்படி மாநாடுக்கு முன்னாடியே வந்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களோ, ஓட்டு போடுவதற்கு விடிய காலை 4 மணிக்கே வந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அன்றே உங்களுக்கு காலை தெரிஞ்சுவிடும். இன்னைக்கு மாதிரியே அடுத்து யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.